நம திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 93வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 93வது பாடல். சொக்கநாதா, உனையே சொல்லும் அடியேனுடைய பக்கமாய் நின்று வினை பாற்றியே எக்காலும் மீண்டு வாராத கதி மேவுவிப்பாய் தென்மதுரை தாண்டவனே சொக்கநாதா. அற்புதமான பாடல். அதாவது நாம் எல்லாம் தினம் தினம் பெருமானின் திருவடிகளுக்கு வைக்க வேண்டிய விண்ணப்ப பாடல்னு கூட இதை சொல்ல முடியும். இங்கே பாருங்க, தென்மதுரை தாண்டவனே. மதுரை என்ற மதுரையம்பதியில் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான், வெள்ளி அம்பலம் என்று சொல்லப்படுகின்ற மதுரை. இதில் பெருமான் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அற்புதமான ஒரு தலம், கால் மாற்றி நடனமாடக்கூடிய ஒரு திருத்தலம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருப்பதை காட்டிலும் கால் மாறி நின்று ஆடக்கூடிய அற்புதத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். அதுவும் ஒரு மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க. நாம் எவ்வளவு நாள் நடராஜரை பார்த்துருக்குறோம். அம்பலக்கூத்தனை பார்க்கும்போது ஒரு கால்லையே இத்தனை நாள் நிற்கிறியே, உனக்கு காலு வலிக்கலையான்னு நமக்கு என்னைக்காவது தோணியிருக்கான்னா தோணலை. என் அடியனுக்கு தோணலை, ஆனால் அந்த ராஜாவுக்கு தோணியிருக்கு. அவர் நடனம் ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு இடத்துல அவருக்கு அந்த காலு வலி வரும்போது, எனக்கு ஒரு நாளைக்கே காலு வலி வருதே சாமி, நீ இப்படியே நின்றுட்டுருக்கிறிய, உனக்கு காலு வலிக்காதா, கொஞ்சம் கால் மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது பெருமான் அவருக்காக கால் மாற்றி நின்று ஆடுறாரு. அடியார்களுக்காக என்ன வேணாலும் செய்வார் பெருமான், இயற்கையையும் மாற்றுவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மதுரை என்ற திருப்பதி. இதில் பாருங்க, சொக்கநாதா பெருமானை இங்கே ரொம்ப அழகாக சொக்கநாதான்னு ஆரம்பித்து சொக்கநாதான்னே முடிக்கிற ஒரு குறிப்பை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. சொக்கநாதா, உனையே சொல்லும் அடியேனுடைய பக்கமாய் நின்று. உன்னையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதான்னு. வேற எந்த பேருமே என் வாயில் கூட இல்லை, மனசில் கூட இல்லை, இந்த உடம்புல கூட இல்லை. ஒவ்வொரு அணுவும் உன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கு சொக்கநாத பெருமானே. அப்படிப்பட்ட உன்னை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அடியனுக்கு நீ என்ன தெரியுமா செய்யணும்? என் பக்கத்திலேயே நிற்கணும். பக்கத்திலேயே நின்று என்ன தெரியுமா செய்யணும்? என்னுடைய வினைகளை அகற்ற வேண்டும். வினை பாற்றியே என்னுடைய வினைகளை முற்றிலுமாக அழிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த வினை இருக்கிற வரைக்கும் நான் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சூழல் வரும் சாமி. அதனால் என் பக்கத்திலேயே நின்று என்னுடைய வினைகளை அழித்து மேலும் நான் வினை சம்பாதிக்காமல் என்னை காத்து அருள் செய்து, அதே மாதிரி வினை மாறுச்சுன்னா நான் மீண்டும் பிறக்க வேண்டாம்னா எக்காலும் மீண்டு வாராத கதி மேவுவிப்பாய். மீண்டு வாராத கதி அப்படின்னா சிவகதி தான். அது பெருமானோடைய திருவடியை அடையக்கூடிய அந்த கதியை கேட்கின்றார். நாம் எல்லாருமே கேட்க வேண்டிய ஒன்று தானே சொல்லுங்கள். நாம் பெருமானோடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு சிலர் சொக்கநாதா சொக்கநாதான்னு சொல்லுவோம், ஒரு சிலர் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரேன்னு சொல்லுவோம், ஒரு சிலர் அம்பலக்கூத்தா அம்பலக்கூத்தா. நம்மளுடைய ஆன்ம நாயகனுடைய பேரை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த இடத்துல பெருமான் நம்ம கூட நின்று நம்மளுடைய வினையை அகற்றி நம்ம மீண்டு வாராத கதி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் பெருமானின் திருவடிகளுக்கு வைக்க வேண்டிய ஒரு பாடல். ஏன் அப்படின்னா, அந்த மன்னனுக்காக கால் மாற்றி ஆடினாரு. அதே அன்போட நாம் கேட்கும்போது நமக்கும் செய்வார் இல்லையா? இயற்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது சிவபெருமான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவரது திருவடிகளுக்கு வச்சா அந்த மன்னனுக்கு இறங்கினது போல நமக்கும் இறங்க மாட்டாரா என்ன? அதுதான் நமக்கு 93வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.